வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஒரு திமிரோட போங்க போங்க. ஒற்றை விரலால் மாற்றத்திற்கான புரட்சியை எழுதுங்க. இந்த நாட்டில் சிறையிலையும் நீதிமன்றங்கள்லையும் காவல் நிலையங்கள் கூட்டம் குறையுதோ அது குற்றமற்ற சமூகமாக, நாகரிகமடைந்த சமூகம், ஒழுக்க சமூகமாக பார்க்கப்படும். அந்த சமூகத்தை நோக்கி உருவாக்குவதுதான் நம்மளுடைய கனவு. காக்கிங்கிறது என் மக்களுக்கு அது மேலே இருக்கிற வெறுப்பை மறைக்க, அழிக்க, சீருடையை முழுக்க மாற்றுது நாம் தமிழர் அரசு. 8 மணி நேரம் ஆண் காவலர்களுக்கு பணி, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் பணி. சுழற்சி முறையில் கூடுதலாக எடுத்துக்கிறோம். நாட்டின் பாதுகாப்பு இருக்கிற இராணுவ வீரர் கூட 2 மாதம் விடுப்பு இருக்குது. நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதி அரசர்களுக்கு கூட, நீதிபதிகளுக்கு கூட ஒரு கோடை விடுமுறைன்னு இருக்குது. ஆசிரியர்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் காவலர்களுக்கு விடுமுறை இல்லை. அதனால் காவலர்களுக்கு மன அழுத்தமும் பணிச்சுமையும் கூடுதலாகி மன அழுத்தம் வருது. தற்கொலையை சில காவலர்கள் செய்து கொள்கிறாங்க. இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். சுழற்சி முறையில் காவலர்களுக்கு விடுமுறை, வாரம் ஒரு நாள் விடுமுறை. ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்துட்டார் அப்படின்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு சனிக்கிழமை விடுமுறை. சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை ஒரு நாள் விடுமுறை. ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கு அரசு அவர்களுக்கு உதவும். நம்ம மனச்சுமையை குறைச்சி பணி அழுத்தத்தை குறைக்கிறோம். காவலர்கள் குடியிருப்பு தரம் உயர்த்தப்படும். காவலர்களுக்கென்று சிறப்பு மருத்துவம், சிறப்பு பிரிவு அவங்களுக்கு தனியாக வந்தோடனே மருத்துவம் செய்கிறதுக்கு கொடுக்கப்படும். எல்லா காவல் நிலையங்கள்லையும் கண்காணிப்பு கருவி இருக்கும். ஒரு குற்றவாளியை அப்படி மனித அடிப்படையில் அணுகணும், விசாரிக்கணும். கம்பை வச்சு அடிக்கிறது, கழட்டிட்டு உடை கழட்டிட்டு உட்கார வைக்கிறது, அந்த இதெல்லாம் அங்கே நடக்காது. எல்லா காவலர்களுடைய நெஞ்சிலையும் கண்காணிப்பு கருவி இருக்கும். குற்ற தடுப்பு காவல் படையை சிறப்பாக உருவாக்குறோம். அதுக்கு கல்வி தகுதி இருக்குது, உடல் தகுதி பார்க்கலை. குற்றம் நடந்த பிறகு அதை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குற காவல் தான் இப்போ இருக்குது. இந்த குற்றம் நிகழ்வதற்கு முன்பு தடுக்கிற ஒரு காவல் படையை உருவாக்கி மக்களோடு மக்களாக சீருடை அழியாத காவலர்களை ஊடுருவிட்டு அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்பே அது கண்டு உணர்ந்து தடுக்கிற ஒரு படையை உருவாக்குறோம். பண்டிகை காலங்களில் எல்லாருக்கும் அவங்களுக்கு தீபாவளி, பொங்கல், திருநாள் எல்லாவற்றுக்கும் இது இருக்குது, விடுமுறை இருக்குது. ஆனால் காவலர்களுக்கு விடுமுறை இல்லை. அதனால் பண்டிகை காலங்களில் அவர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படுது. பண்டிகை காலங்களில் சுழற்சி முறையில் ஒரு நாளில் பாதி நாட்கள், இப்போ 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம், 6 மணி நேரத்தில் பெண்களும் 3 மணி நேரம். எல்லா பண்டிகைகளுக்கும் அவன் நிற்பான். பட்டாசு இங்கே நின்று வெடியும்பான், பல்லக்கு அப்படி தூக்கும்பான். நீ சந்தனம் கொடுத்துக்கிட்டு போனாலும் கூட வருவான், சமாதிக்கு போனாலும் கூட வருவான். ஒரு சாலையில் ஒரு விபத்துன்னா இறந்து போனவன் நம்ம உறவினராக கூட இருக்கலாம், நம்ம அப்பாவாக கூட இருக்கலாம், அண்ணனாக கூட இருக்கலாம். ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போகும், கடந்து போய்கிட்டு இருக்கோம். விழுந்த பிணத்துக்கு முதல் சொந்தக்காரன்னு ஓடி நிற்கிறவன் காவல்காரன் தான் நிற்பான். இப்போ எவ்வளவு ஒரு மேன்மையான பணியை காவலர்கள் செய்கிறார்கள். இப்போ அந்த காவலர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஒரு தலைவர் வெளியில் போகிறார், அங்கே ஒரு கூட்டத்துக்கு போகிறார் என்றால் சாலை எங்கும் காவலர்களை நின்று பாதுகாக்கிற முறை முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும். சொந்த நாட்டில் போகிறதுக்கு என்ன உனக்கு பாதுகாப்பு? யார்கிட்டேருந்து யார் பாதுகாப்பு? உனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை தந்த மக்களுக்கிட்டேருந்தே உன்னை பாதுகாக்கணும்னா நீ எப்படி மக்களை பாதுகாப்ப? அது நீண்ட தூரங்களில் பெண் காவலர்கள் எந்த அடிப்படையும் விசதி இல்லாத இடத்துல நிற்கிறது நீங்கள் இருக்கும். இது நிற்கிறவ பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு மனசு அவ்வளோ வலிக்கும். திடீர்னு அவசர தேவைக்கு நம்ம தங்கைகள், நம்ம இவர்கள், அந்த காவலர்கள் எங்கே போவாங்க? இவர் குளிரூட்டப்பட்ட வண்டிகள் உட்காந்துட்டு போவார். இந்த கொளுத்துற வெயிலே நிற்கணும், மழையிலே நிற்கணும். அப்படி உயிர் பயம் இருக்குது அப்படின்னா நீ இந்த பொறுப்புக்கு வராது. பிற கட்சிகள் இலவச அறிவிப்புகளை அறிவித்து உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை எளிதாக வாங்குகின்றன. ஆனால் சீமானோ உங்கள் வாக்குகளை பெறுவதற்கே இவ்வளவு உழைக்கிறார். நீங்கள் வாக்களித்து அவர் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்காக எவ்வளவு உழைப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நமது சின்னம் விவசாயி.